யாழ்ப்பாணம் கோப்பாய் செல்வபுரம் பகுதியில் முன்னெடுக்கப்படவுள்ள 65,000 வீட்டுத் திட்டம் குறித்து அமைச்சர்களான DM சுவாமிநாதன் மற்றும் சாகல ரத்நாயக்க ஆகியோர் இன்று ஆராய்ந்தனர். கோப்பாய் செல்வபுரம் பகுதியில் ஜனாதிபதியால் நேற்று கையளிக்கப்பட்ட முதலாவது வீட்டை அமைச்சர்கள் இதன்போது பார்வையிட்டனர். இந்த வீட்டுத் திட்டம் தொடர்பில் அவர்கள் மக்களுடனும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். சர்வதேச நிறுவனங்களினால் நவீன வடிவமைப்பில் இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்படவுள்ளன. நேற்று இரவிலே நடந்த அந்த கூட்டத்திலே எங்களுடைய முதலமைச்சர் கூறியிருக்கின்றார்கள், இந்த வீடுகளை தயவு செய்து மக்கள் எடுக்கக்கூடாது என்று. அதற்கு ஒரு காரணத்தையும் கூறினார்கள், கேஸ் இருப்பதினால் வீட்டிலே இருக்கிறவர்களுக்கு செலவு வரும் என்று. அவருக்கு நன்று தெரிய வேண்டும், விறகு ஒரு நாளுக்கு 75 ரூபாவுக்கு ஒரு விறகு வாங்க வேண்டும். அப்போ ஒரு மாசத்துக்கு 2250 ரூபாய் வருது. ஆனால் கேஸ் சிலிண்டர் 1400 ரூபாய். அவர் வீட்டை பார்க்காம வந்து சொல்லியிருக்கிறார், வீட்டை எடுக்க வேண்டாம் என்று. பொதுக்கூட்டத்திலே பேசினார்கள். பேசும் பொழுது நான் கேட்டேன், நீ வீட்டை வந்து பார்த்தீங்களாண்டு. அப்ப அவர் சொன்னார், வீட்டை பார்க்கவில்லை என்று. அப்ப வீட்டை பார்க்காமல் வந்து சொல்லலாமா, அந்த வீடை தயவு செய்து எடுக்க வேண்டாம் என்று. நாங்கள் வெண்ணியால 7 வருடங்கள் ஆகிறது. 7 வருடங்களில் இந்த கொட்டிலுக்கு தான் இருந்தாங்க. மின்சார வசதியோ ஒரு வசதியும் இல்லாத காரணத்தில் தான் நாங்க என் பிள்ளைகள் வாழ்ந்து வந்தேன். ஆனா இது நல்ல வசதியோட எங்களுக்கு இந்த வீடு கிடைத்திருக்கு. ஏன்னா என் பிள்ளைகள் நல்லா படிக்கிறதுக்கு நல்ல வசதிகள் எல்லாம் இருக்கிறது. இப்ப எங்களுக்கு இந்த கேஸ்ல சமைக்கக்கூடிய அளவில் எல்லா வசதிகளோடும் இந்த வீடு கிடைத்திருக்கு. ஏன்னு சொன்னா மற்ற வீடு வந்தாலும் எங்களுக்கு இப்படி வசதி இருக்காது. எத்தனை முறை நாங்கள் இந்த வீட்டு திட்டத்துக்கு நாங்கள் கடிதங்கள் கொடுத்து, ஆனா ஒரு பிரயோசனம் இல்லை. 7 வருஷமாயும் இந்த வீட்டு திட்டங்கள் வரவும் இல்லை. ஆனா இந்த திட்டம் ஒரு நல்ல திட்டமாக, ஆனா மக்கள் கூடுதலா இந்த வீட்டை விரும்புகிறார்கள் என்று நான் கருதுகிறேன். 1,37,000 வீடுகளை நிர்மாணிக்க வேண்டியுள்ள நிலையில் பழைய முறையில் வீடுகளை நிர்மாணிக்க முற்பட்டால் இன்னும் 10 அல்லது 15 வருடங்களிலேயே இந்த வீடுகள் வழங்கக்கூடியதாக இருக்கும். இந்த 60,000 வீடுகளை நிர்மாணிப்பதற்கு 4 வருடங்களே செல்லும். இதனாலேயே நாம் இவ்வாறு வீடுகளை அமைக்க தீர்மானித்தோம். இந்த வீடுகள் சிறந்தவை, இதில் சிறு திருத்தங்கள் உள்ளன. அது குறித்தும் கலந்து ஆலோசித்தோம். இந்த வீட்டு திட்டம் குறித்து ஆராய்ந்து இந்த பிரதேசத்துக்கு ஏற்றவாறு மாற்றுவதற்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குமாறு மொரட்டுவ பல்கலைக்கழகத்திடம் கோரவுள்ளோம். இது முன்னெடுக்கப்பட வேண்டிய திட்டமாகும்.